Welcome to TutorFlix. Hi friends, இன்னைக்கு நம்ம UGTRB Maxல 10th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரெண்டுமே நமக்கு இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பார்ட்டாகவும் ப்ராபபிலிட்டி இன்னொரு பார்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வரக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுகிறவங்க, அதாவது பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம ஸ்கூல் பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நாளையிலேருந்து அடுத்தடுத்த டாபிக் நம்ம எப்பயும் போல் பார்க்கலாம். இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற புக் நான் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ ஒருக்கா ஷேர் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புக் வாங்குறதுனாலுமே வாங்கிக்கோங்க. நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன். ரொம்பவே ஸ்டாண்டர்டான புக்கு. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் தான் நமக்கு மெயின். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே நமக்கு என்னது? புள்ளியியல். ஸோ நம்மளுக்கு அதுக்கு நிறைய டேட்டாஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டரில் அதை மாற்றி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு ஒரு சில ஆத்தர்ஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் யார் படிக்கிறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட் படிக்கிறவங்க 11th புக்லேயும் 12th புக்லேயும் இருக்குது. கவர்மெண்ட் டிஎன் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 11th and 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே தனியாக ஒரு புக் இருக்கும். நீங்கள் அந்த புக்கை கண்டிப்பாக பாருங்கள். யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுமே அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நமக்கு தேவையான பேசிக்ஸை நானே எழுதிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 11th and 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்னே தனியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா. டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் கலெக்ஷன், கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே நமக்கு 2 டேட்டா இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டானா என்ன அப்படின்னா, நம்ம நேரடியாக போய் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் நமக்கு இப்போ சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வீடு வீடாக போய் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டானா என்ன அப்படின்னா, வேறு யாரோ எடுத்து வச்சு ஒரு ரெக்கார்ட்லேருந்து இது இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதிலிருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதை செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்சஸ் கணக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த இன்விஜிலேட்டர்ஸ் தான் நேராக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் ஸ்கூல் புக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தேதியில் ஆய்வு எடுத்தாங்க, அதுபடி மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டில் இருக்கிற டேட்டாவை மட்டும் இவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டாஸை மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பே வைங்களேன், நம்ம மொத்தமாக அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபீமேல் எவ்வளோ, மேல் எவ்வளோ, கிட்ஸ் எவ்வளோ. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க எவ்வளோ, 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ, அந்த மாதிரி ஒன்றையும் பிரித்து போடுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் இப்போ நம்ம எல்லோரும் டீச்சர்ஸாக இருக்கோன்னு வைங்களேன், நமக்கு இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இருக்குது அப்படின்னா அது மொத்தமாக ஷஃபிளாக இருக்கும்போது நம்மளால் அதுலேருந்து எதையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், லோ மார்க்லேருந்து ஹை மார்க், இப்போ நம்ம ரேங்கே போடுவோம்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க், இல்லை லாஸ்ட் ரேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அதை எழுதும்போது நமக்கு தேவையானதை ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ 5th ரேங்க் எவ்வளோ பேர்னா டக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ 10th ரேங்க் யாருன்னு கேட்டாலும் நம்மளால் டக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஆர்டராக எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஏதோ ஒரு ஆர்டரில் அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி எழுதிடுவோம். ஸோ அதை பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அரேன்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஆல்ரெடி நான் ஹைலைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ் தான் அப்படியே அனுப்ப போகிறேன். ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஓனாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இருக்குது அப்படின்னா உள்ளதுலேயே ஹையஸ்ட் மார்க் ஒன்று இருக்கும், அதே மாதிரி இருக்கிறதுலேயே லோவஸ்ட் மார்க் ஒன்று இருக்கும். இப்போ ஹையஸ்ட் மார்க் 16 வச்சுக்கோங்க, லோவஸ்ட் மார்க் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் ஐட்டம் இந்த ரா டேட்டா. கொடுத்துருக்கிற டேட்டாவில் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். தமிழில் வந்துட்டு நமக்கு நிகழ்வெண் பரவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, நிகழ்வெண் பரவல் பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் தமிழ் மீடியமும் இருக்கீங்க, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ கிளாஸ் இன்டர்வல்னால் என்னென்னு சொல்லுவோம்னா பிரிவு இடைவேளின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்துட்டு 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் வந்து பிரிவு இடைவெளி வந்து இப்போ நான் 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்டர்வலை 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு செட்டாக பிரிப்போம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 5th ரேங்க் வரைக்கும் இருக்கிற செட்டு, 6th ரேங்க்லேருந்து 10th ரேங்க் வரைக்கும் இருக்கிற செட்டு, 11th ரேங்க்லேருந்து 15th ரேங்க் வரைக்கும் இருக்கிற செட்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வலில் நம்ம எழுதுறது தான் கிளாஸ் இன்டர்வல், பிரிவு இடைவெளின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து இங்கே 5 தான் இருக்கணுமா இன்டர்வலோட கேப் அப்படின்னா கிடையாது, அது நம்மளோட விருப்பம் தான், நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினை பொறுத்து தான். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எப்படி பிரித்தா நம்மளுக்கு 2 பிரித்தா கரெக்டாக வருமா, 5 பிரித்தா கரெக்டாக வருமானு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே பிரிச்சுக்க வேண்டியது தான். இன்டர்வல்ங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாத்துக்குமே நம்ம 5 இன்டர்வல் தான் எடுக்கணும். 1க்கு 5 1க்கு 3ன்னு எடுக்கக்கூடாது. அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்ம இன்டர்வல் 5 தான் வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேலி மார்க்ஸ். டேலி மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னா நேர்கோட்டு குறிகள். இது நம்ம விளையாடியிலே கூட கோடு போடுவோம். இப்போது 1 2 3 4 வரைக்கும் போடுவோம். 5th போகையில் என்ன பண்ணுவோம்னா இப்படி கிராஸ் கட் பண்ணி விடுவோம். ஓகேவா, அதே மாதிரி 6 7 8 9 அகெயின் 10க்கு வரும்போது இப்படி கிராஸ் பண்ணி விடுவோம். ஸோ 4 லைன் போடுவோம், 5வது லைனுக்கு இப்படி கிராஸ் பண்ணி விட்டுருவோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேலி மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருந்தால் நமக்கு அதை கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2 3 எழுதிடுவோம். இந்த லைன் இருந்தாலே நமக்கு என்ன தான் 5. அதே மாதிரி இங்கேயும் இந்த செட்டுக்கு 5 ஆயிரும், 5 கூட 2 சேர்த்தா 7. ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஓகேவா, டேலி மார்க்ஸ் அப்படிங்கிறது. இது இன்னொரு வகையிலையுமே போடுறாங்க. என்ன அப்படின்னா இப்படி பாக்ஸ் டைப்பில் போடுறாங்க. இப்போ நம்ம 1 2 3 4க்கு கோடு போடுறோம் இல்லையா, 5க்கு இப்படி கட் பண்ணி விடுறோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் போடுறாங்க. 1 2 3 4 5. ஓகேவா, ஸோ இப்போ 2 இருக்குதுன்னா 1 2, 3 இருக்குதுன்னா 1 2 3, இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயும் போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சினா நிகழ்வெண். ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா இந்த டேலி மார்க்ஸ் தான். அதாவது இப்போ 25லேருந்து 30க்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற கவுண்ட்டை சொல்கிறது தான் நமக்கு என்னது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, இங்கே நம்ம வந்துட்டு டேலி மார்க்ஸில் நோட்டேட் பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம நியூமரிக்கலாக நோட்டேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 31லேருந்து 35க்குள்ளே 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்துட்டு கோடு போட்டு எழுதுகிறோம், இங்கே நம்ம நியூமரிக்கலாக நம்பரில் எழுதுகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் சைஸ். இன்கேஸ் நமக்கு கொஸ்டினை டேரெக்டாக இப்படி இன்டர்வல் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த கிளாஸோட சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்பர் லிமிட்லேருந்து லோவர் லிமிட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே அப்பர் லிமிட் எது 25 30ல் 30 தான் பெருசு. ஸோ 30லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட அந்த கிளாஸோட சைஸு. ஸோ நம்ம இங்கே இன்டர்வல்னால் எதுலேருந்து எது வரைக்கும் எழுதுறது இன்டர்வல். ஸோ நம்ம எத்தனை கேப் விட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது அந்த கிளாஸோட சைஸ். ஓகேவா, இங்கே 5 கேப் விட்டு எழுதியிருக்கிறோம், அதுதான் கிளாஸோட சைஸ். நெக்ஸ்ட்டு ரேஞ்சுன்னா நம்ம தமிழில் வீச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. மேலே தானே பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தோம் இல்லையா, இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூ அதிலிருந்து லோவஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்கிற கொஸ்டினில் ஹையஸ்ட் வேல்யூ எது இப்போது 45 தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட். லோவஸ்ட் வேல்யூ எது 25. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 45 மைனஸ் 25 தான் நமக்கு என்னது
நம்மளோட ரேஞ்ச் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ், பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை. இப்போ இங்கே நமக்கு 4 தான் இருக்குது. ஸோ 4 கிளாஸ் இருக்குதுன்னு எண்ணி சொல்லிடலாம். பட் இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் டிவைடட் பை கிளாஸ் சைஸ். ஸோ இங்கே நமக்கு ரேஞ்ச் என்ன கிடச்சிது? 20 கிடச்சிது. கிளாஸ் சைஸ் நமக்கு என்ன கிடச்சிது? 5 கிடச்சிது. அப்போ என்னது? 4 இன்டர்வல் நமக்கு இருக்குதா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இன்கேஸ் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துட்டு இது எதாவது இப்போது இங்கே நமக்கு இன்டர்வல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பை கிளாஸ் சைஸ்ன்னு போட்டிருக்கிறோம். இன்கேஸ் நமக்கு ரேஞ்ச் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்போது ரேஞ்சுக்கு ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவாக இதை எழுதணுன்னா என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல், இது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வருமா? இன்ட்டு கிளாஸ் சைஸ். ஸோ இப்போ போடுங்க. நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் என்னது? 4, கிளாஸோட சைஸ் 5. 20 கிடச்சிருச்சா ரேஞ்சு? அகெயின் மேலே நமக்கு அதுதான் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் 20யோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 20யோட ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா 20 அந்த சீரீஸில் எவ்வளோ தடவை அப்பியர் ஆகிருக்குதோ அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ இன்டர்வல்லன்னா எப்படி வரும் அப்படின்னா இப்போ 25-30க்குள்ளே எவ்வளோ பசங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு இதை என்ன சொல்லுவாங்கன்னா இது குரூப்டு டேட்டான்னு சொல்லுவாங்க, இதை அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதில் அந்த 20ங்கிற நம்பர் எவ்வளோ டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்குதோ அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி. 1, 2, 3. இங்கே 20 நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ அதுதான் இதோட ஃப்ரீக்வன்சி. 20யோட ஃப்ரீக்வன்சி என்னது? 3. ஓகேவா? இப்போ ஒரு சில கிளாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அப்பர் கிளாஸ் இருக்காது, இல்லைனா லோவர் கிளாஸ் லிமிட் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ வெறும் 13 மட்டும் இருக்கும். இந்த ஓப்பன் கிளாஸ் இன்டர்வல் இருக்காது. அதே மாதிரி லாஸ்ட்டில் இப்போ 41 மட்டும் இருக்கும். இந்த 45 இருக்காது ஒரு சில ப்ராப்ளமில், ரொம்ப ரேர் கேஸில். அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓப்பன் கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு சைடு இங்கே ஓப்பனாக இருக்குது எதுவுமே இல்லாமல் அப்படின்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 25லேருந்து 30 வரைக்கும் எடுத்திருக்கோம். இங்கே 31லேருந்து 35 வரைக்கும் எடுத்திருக்கோம். இன்கேஸ் நமக்கு டெசிமலில் இப்போ 30.5 வருது, 30.4 வருது, அதே மாதிரி 30.8 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30.4 வரைக்கும் இதோட சேர்த்திக்கணும். 5க்கு மேலே போகும்போது நம்ம 31ஓட சேர்த்திக்குவோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம இன்டர்வல் என்ன கொடுத்துருக்கோம்? 25லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போ 24.5லேருந்து 30.4 வரைக்குமே நமக்கு இதோட பவுண்ட்ரி தான். சரி, 30.5 வரைக்கும். லேருந்து 30.4 வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா <x <= போடலை அப்படின்றப்ப நம்ம 30.5 போடலாம். ஸோ அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? இப்படி லெஸ் தென் போட்டால் அந்த நம்பரை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ 24.5லேருந்து 30.4 வரைக்கும் நம்ம எதுக்கு எடுப்போம்? 25லேருந்து 30ங்கிற கிளாஸ் இன்டர்வலுக்கு நம்ம இந்த நம்பர்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் பவுண்ட்ரிஸ் ஆர் ட்ரூ கிளாஸ் லிமிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் 24.5 அப்படின்றது லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி. இது இருக்கிறதுலே லோவர் நம்பர் தானே, அதனால் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி. 30.4 அப்படிங்கிறது அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு அகாடமி நோட்ஸ் வாங்கும்போது இருக்காது. நான் புக்ஸில் இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நோட்ஸ் கொஞ்சம் அனுப்பும்போது மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நானுமே படிக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ டெய்லியும் குரூப்பில் நோட்ஸ் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அனுப்பும்போது மிஸ் ஆகாமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட நீங்களாக ஒரு தடவை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். குமுலேட்டிவ்னா என்ன, நம்ம ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பார்க்கலையே பார்த்துருப்போம். இப்போ அவங்க வந்துட்டு எஃப்க்கு வந்து 1 2 3 4 இருக்குது அப்படின்னா குமுலேட்டிவ் ஆஃப் எஃப்க்கு என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் நம்பரை அப்படியே எழுதுவோம். செகண்ட் நம்பருக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். 1 + 2 என்ன வரும், 3 வரும். அடுத்த நம்பருக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஸோ இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குமுலேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா. ஓஆர் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இதில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுவோம். கிரேட்டர் தென் மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளில் நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்குறாங்க. லெஸ் தென் குமுலேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம கண்டுபிடிச்ச அதே மெத்தட் தான். 3 அப்படியே வந்துடும். 3 கூட 8 ஆட் பண்ணும்போது என்ன வரும், 11 வரும். 11 கூட 10 ஆட் பண்ணால் 21 வரும். 21 கூட 10 ஆட் பண்ணால் 31 வரும். 31 கூட 9 ஆட் பண்ணால் 40 வரும். ஓகேவா. லெஸ் தென் குமுலேட்டிவ்ங்கிறது நம்ம இவ்வளோ நாளாக போட்ட மெத்தேடே தான். இந்த ஃபஸ்ட் நம்பர் மட்டும் அப்படியே எழுதுவோம். செகண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்பரோட ஆன்சரையும் செகண்ட் நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். தேர்ட் நம்பருக்கு என்ன பண்ணுவோம், செகண்ட் நம்பரோட ஆன்சரையும் இந்த தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா. ஸோ இந்த மெத்தடில் எழுதுறது தான் குமுலேட்டிவ். லெஸ் தென் குமுலேட்டிவ் நார்மலாக இருக்கும். மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே லெஸ் தெனுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஓகே. லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் கடைசியாக நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அதை நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், இங்கே நம்ம என்ன பண்ணோம், அடுத்தடுத்த நம்பருக்கு ஆட் பண்ணி எழுதினோமா. இங்கே என்ன பண்ணோம், இதிலிருந்து அடுத்தடுத்த நம்பருக்கு இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 40ல் 3 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 37. 37ல் 8 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 29. 29ல் 10 போச்சுன்னா எவ்வளோ, 19. 19ல் 10 போச்சுன்னா எவ்வளோ, 9. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வேல்யூஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இதுதான் மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. லெஸ் தெனுக்கு ஆட் பண்ணணும், மோர் தெனுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பேசிக் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. யூஜிடிஆர்பி சிலபஸில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் கோட் நம்பர் 504ல் என்ன இருக்கும் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் இருக்கும். ஆனால் பட் ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேவா. ரெண்டுமே சேம் தான், இதுக்கு வேறு வேறு பேர், அவ்வளோதான். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் ஆவரேஜ், மூணுமே இதோட பேர் தான். ஓகேவா. ஸோ நார்மலாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். ஸோ 3 மீன் வரும். ஓகேவா. அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், மீடியன், மோட். இந்த 5 தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மெஷர் பண்ணணுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்னா அது கிளியராக நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ரா டேட்டாஸை நமக்கு கரெக்டாக இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதை வந்து கம்ப்யூட் பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போது நம்ம வேறு ஏதாவது வெளியிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரக்கூடாது. மினிமலாக ஏதாவது சேஞ்சஸ் வரலாம், பட் பெருசாக வரக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்மளோட ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்துட்டு டிசைரபிளாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு ஐடியல் மெஷர் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இந்த மெஷர் பண்ணுறதுக்கே நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண மாட்டோம். நமக்கு அந்தளவுக்குலாம் கொஷின்ஸ் வராது, நமக்கு டைரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் வேல்யூஸ். இதில் வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இது நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன். இப்போ வந்துட்டு இதை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்தப்போ நோட்ஸ்லலாம் இது வந்து பெருசாக இல்லை, பட் புக்கில் இருக்குது. நம்ம டாப்பிக்கோடு கம்பைன் ஆகி வரதுனால நம்ம இதையுமே படிச்சுக்கலாம் அப்படின்றது என்னோட தாட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குவார்டைல்ஸ், டிசைல்ஸ், பர்சன்டைல்ஸ். குவார்டைல்ஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஓகேவா. 100 டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா 1/4 இல்லைனா 100/4 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா.
கொடுத்துருக்கிற டேட்டாவை 4 பாகமாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் குவார்டைல். டிசைல்ஸ்னால் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை 10 பார்ட்டாக பிரிக்கிறது. ஓகேவா, 10 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறது தான் டிசைல்ஸ். பர்சன்டைல்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை 100 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் பர்சன்டைல்ஸ். ஓகேவா, இப்போ 100 இருக்குது அப்படின்னா 25 + 25 + 25 + 25 இப்படி 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா அது பேர் என்னது? குவார்டைல்ஸ். 10 + 10 + 10 +ன்னு 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா அதுக்கு பேர் டிசைல்ஸ். 100 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா அது பேர் நமக்கு பர்சன்டைல்ஸ். ஓகேவா, இதை பேஸ் பண்ணியுமே ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக அதை கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. சிலபஸில் அது இல்லையே ஏன் படிக்கணும்னு கேட்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கும்போது நம்ம அந்த கூட்டு சராசரின்னு படிச்சிருப்போம் தமிழில். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்குரூப்டு டேட்டாக்கு. அன்குரூப்டு டேட்டானா என்ன, குரூப்டு டேட்டானா என்ன அப்படின்றதுனா இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அன்குரூப்டு டேட்டானா என்ன அப்படின்னா அது வந்து ரேண்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து 25 மார்க்கை 2 பேர் எடுத்திருக்கிறாங்க, 27 மார்க்கை 2 பேர் எடுத்திருக்கிறாங்க, 9 மார்க்கை 10 பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத நம்ம வந்துட்டு அன்குரூப்டுன்னு சொல்லுவோம். நமக்கு ப்ராப்பராக கிளாஸ் இன்டர்வல்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ இங்கே இது 25, இது 27, இப்போ 25லேருந்து 30க்குள்ளே 4 மெம்பர்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து குரூப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அது குரூப்டு டேட்டா. இப்படி ரேண்டமாக கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் வந்துட்டு அன்குரூப்டு டேட்டா. ஸோ இந்த மாதிரி அன்குரூப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட அரித்மெட்டிக் மீன். ஸோ அதோட நொட்டேஷன் வந்து X⁻. ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இல்லை ஷார்ட்டாக எடுத்துப்போம். 1 2 3 4 5ன்னு 5 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதோட அரித்மெட்டிக் மீன், அதாவது கூட்டு சராசரி கேட்டாங்க அப்படின்னா சம்மேஷன் X/n. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை n. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க? 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுதான் நம்மளோட அரித்மெட்டிக் மீன். ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ் x1 x2 அப் டு எக்ஸெட்ரா xn. x1லேருந்து xn வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட அரித்மெட்டிக் மீன் கேட்டால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x1 + x2 அப் டு எக்ஸெட்ரா xn வரைக்கும் ஆட் பண்ணணும். டிவைடட் பை இங்கே 1லேருந்து n வரைக்கும் இருக்குது, அப்போ n நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த 1 2 3 எல்லாம் ஷார்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். சம்மேஷன் xi டிவைடட் பை n. கொடுத்துருக்குற எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ n வந்து ஸ்மால் நம்பராக இருக்குது அப்படின்றப்ப நமக்கு இந்த ஃபார்முலா வந்து ஓகேவா. நமக்கு இப்போ ஒரு 5 நம்பர் 10 நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போகணும் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக வருதுங்கிறப்ப நம்ம போவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போது கொடுத்துருக்கிற நம்பர் இப்போ 15 இருக்குது அப்படின்னா 15 வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்திருக்குது, 16 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து குரூப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிளுமே சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் முடிச்சுட்டு போயிடலாம். டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வேர்டு வந்து நம்ம நிறைய இடத்துல இனி அந்த யூனிட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் எங்கேயுமே அதுக்கான டெஃபனிஷன் வந்துட்டு இல்லை. அதனால தான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா, 1 2 3ன்னு நம்ம வந்துட்டு விரல் விட்டு கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும். நம்மளால் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண முடியும். கவுண்டபிள் டேட்டாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம 1 2 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம். அதாவது எண்ணக்கூடியவை. ஓகேவா, கவுண்ட் பண்ணக்கூடியவை. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னா மெஷரபிள் வேல்யூஸ் கிளாஸ் வந்துட்டு
இது நமக்கு கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? விரல் விட்டு கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? மெஷர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்துட்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும், கவுண்டபுளாக இருக்கும். இங்கே வந்துட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸாக இருக்கும், மெஷரபுளாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு மேலே வந்து x1லேருந்து xn வரைக்கும் மட்டும்தான் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கூட்டு சராசரி கேட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்க. இப்போது எனக்கு வந்துட்டு x1லேருந்து xn வரைக்கும் நம்பர் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்குது. x1 வந்து இவ்வளோ டைம் இருக்குது, x2 வந்துட்டு f2 டைம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி xn வந்து fn டைம்ஸ் இருக்குது. அப்படி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் பாரோட வேல்யூ சம்மேஷன் fi xi டிவைடட் பை சம்மேஷன் fi. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது எழுதியே காமிக்கிறேன். இப்போது நமக்கு என்னது? x1ஓட ஃப்ரீக்வன்சி f1, x2ஓட ஃப்ரீக்வன்சி f2, x3ஓட ஃப்ரீக்வன்சி f3, x4ஓட ஃப்ரீக்வன்சி f4 இப்படி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சம்மேஷன் fi xi டிவைடட் பை fi. கரெக்டா? ஓகே. இப்போது அந்தந்த கரஸ்பாண்டிங் எஃப்ஐயோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். f1 எதோட ஃப்ரீக்வன்சி? x1ஓட ஃப்ரீக்வன்சி. அப்போ f1 இன்ட்டு x1, இங்கே சம்மேஷன் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ ப்ளஸ் இங்கே f2 செகண்ட் ஃப்ரீக்வன்சி, f2 இன்ட்டு அது எதோடது? x2ஓடது, ப்ளஸ் f3 இன்ட்டு x3 ப்ளஸ் f4 இன்ட்டு x4. ஓகேவா? அந்தந்த ஃப்ரீக்வன்சியோடு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸ் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் நமக்கு அது சம்மேஷன் வேல்யூ. டிவைடட் பை கீழே சம்மேஷன் எஃப்ஐ கொடுத்துருக்குறாங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் இந்த எஃப் வேல்யூஸ் மட்டும்தான், f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் f3 ப்ளஸ் f4. ஓகேவா? கீழே அந்த 4ஐயும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சில இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வெயிட்டுங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு எஃப்ங்கிற மாதிரி வெயிட்டுக்கு வந்து நம்ம டபிள்யூன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபார்முலா எப்படி ஆகும் அப்படின்னா, இங்கே எஃப்ஐக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போட்டுருவோம்னா டபிள்யூஐ போட்டுருவோம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 15ங்கிற நம்பர் எத்தனை டைம் அக்கர் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர்டு, எவ்வளோ டைம் அந்த ப்ராப்ளமில் வருது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதே வெயிட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட மதிப்பை சொல்கிறது. ஓகேவா? வேல்யூ ஆஃப் 15. ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி கிடையாது இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டு ஒரு மதிப்பு இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க்குங்கிறது ஒரு டாப் ரேங்க், ஒரு வெயிட் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொசிஷனுக்கு அது ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதோட அந்த மதிப்பை சொல்கிறது தான் வந்துட்டு வெயிட்டு, கவுண்ட்டை சொல்கிறது ஃப்ரீக்வன்சி. பட் நம்மளோட இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ரெண்டையுமே சேம் மெத்தடில் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? WI ஈக்குவல் டு FI அப்படின்றது தான் நம்மளோட அரித்மெட்டிக் மீனை பொறுத்தளவுக்கு நம்ம இவ்வளோ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நமக்கு FI கொடுத்துருந்தாலும் WI கொடுத்துருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் என்னது? சேம் தான். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாலும் வெயிட் கொடுத்துருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் ஒன்று தான் அரித்மெட்டிக் மீனை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஃப்ரீக்வன்சினாலும் வெயிட்னாலும் நமக்கு அரித்மெட்டிக் மீனில் ஒரே மெத்தட் தான். பட் ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர்டு, எத்தனை டைம் வருது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. வெயிட்டுங்கிறது அந்த 15ங்கிற நம்பரோட வேல்யூ. ஓகேவா? அதோட மதிப்பு. இது வந்து இதோட 2 மடங்கு பெருசு, 3 மடங்கு பெருசு, இருக்கிறதுலே இதுதான் பெருசு, இல்லை இருக்கிறதுலே இதுதான் சின்னது, அந்த மாதிரி அதோட மதிப்பை சொல்கிறது தான் வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 நம்பர்ஸோட அரித்மெட்டிக் மீன் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? சம்மேஷன் xi டிவைடட் பை n.
ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 17 கிடைக்குது. ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு. அடுத்தது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் என்னென்னு பார்த்துடலாமா? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, இந்த நம்பர் வந்துட்டு எத்தனை தடவை வந்து வருது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது, 15, 16, 17, 18, 19 5 நம்பர் இருக்குது, எழுதியாச்சு. 15 வந்து இங்கே எவ்வளோ டைம்ஸ் வந்துருக்குது, 1, 2. ஸோ 15ஓட ஃப்ரீக்வன்சி 2. 16 ஒரு தடவை தான் வந்திருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி 1. 17 வந்துட்டு நமக்கு 3 டைம்ஸ் வந்திருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி 3. அடுத்தது 18மே வந்துட்டு நமக்கு 3 டைம்ஸ் வந்திருக்குது, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சியும் 3 தான். 19 ஒரு தடவை தான் வந்திருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி 1. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்ஐயும் இருக்குது, எஃப்ஐயும் இருக்குது. அப்போ எக்ஸ் பாருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐ. ஓகேவா? அதாவது இப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, ஓகேவா, அந்த எக்ஸ்ஐ எஃப்ஐயை மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்ததோட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடில் தான் எழுதியிருக்கேன். இப்போ 2 × 15 ப்ளஸ் 1 × 16 ப்ளஸ் 3 × 17 ப்ளஸ் 3 × 18 ப்ளஸ் 1 × 19 டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐ. சம்மேஷன் எஃப்ஐனா என்ன, இந்த 5 வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணுறது தான். 2 + 1 + 3 + 3 + 1. ஸோ இதுக்குமே நமக்கு வந்துட்டு சேம் ஆன்சர் தான். ஓகேவா? இதுக்கும் சேம் ஆன்சர் தான். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெயிட் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிங்கிறது அந்த நம்பர் எவ்வளோ டைம் வருது அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து கொஸ்டினில் தனியாக மென்ஷன் பண்ணாட்டியும் நம்மளே இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதலாம். வெயிட்டுங்கிறது அப்படி கிடையாது, அவங்களே கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க, 10 நம்பருக்குமே வெயிட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ நமக்கு ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுறது, எக்ஸ் பார் டபிள்யூ ஈக்குவல் டு சம்மேஷன் டபிள்யூஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் டபிள்யூஐ. பட் நான் என்ன சொன்னேன், அரித்மெட்டிக் மீனுக்கு நம்ம சேம் மெத்தடில் தான் போட போகிறோம். ஸோ நமக்கு இங்கே 10 நம்பர்ஸ்க்கு வெயிட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 18, 15, 18, 16, 17, 18, 15, 19, 17, 17. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற 10 நம்பர் இது. இந்த நம்பர்ஸ்க்கு வெயிட் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் டபிள்யூ. அப்போ W1 × X1. W1 × X1 என்ன, 1 × 18 எழுதியாச்சா, ப்ளஸ் 15ஐயும் 3ஐயும் செகண்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது தேர்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எஃப்ஐ எக்ஸ்ஐக்கு இங்கே போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வெயிட்டுக்குமே. இதே மாதிரி 10 நம்பர்ஸ்க்கும் அந்த கரஸ்பாண்டிங் வெயிட்டோடு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி அந்த சம்மேஷனுக்கு எழுதுகிறோம். கீழே சம்மேஷன் WI. அப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த 10 வேல்யூமே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலே வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 370, கீழே 22 கிடைக்குது. டிவைட் பண்ணும்போது 16.82 கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அன்குரூப்டு டேட்டா. ஓகேவா? குரூப்டு டேட்டா இருந்தால் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்ளம்ஸ் எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கே பார்த்தா உங்களுக்கு ஃபார்முலாஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது அரித்மெட்டிக் மீனில் ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுக்கு வெறும் டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, அதோட கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்குற நம்பரெல்லாம் மேலே ஆட் பண்ணிக்கணும், எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை கீழே ஆட் பண்ணணும். அடுத்தது ஒரு நம்பர் எவ்வளோ தடவை வருது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு இந்த மாதிரி டேபிள் நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு எக்ஸையும் அதோட ஃப்ரீக்வன்சி கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான் நமக்கு என்னது, சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ. அதே மாதிரி நமக்கு வெயிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் கூடையும் அதோட வெயிட் x1 × 1 ப்ளஸ் x2 × 3 இந்த மாதிரி அதோட வெயிட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான் சம்மேஷன் WI XI. ஓகேவா? ஸோ கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஏதாவது புரியாமல் இருந்துச்சுனாலுமே டவுட் வந்துட்டு கையோட சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கிளாஸ் கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். யூஜிடிஆர்பி படிச்சுட்டு இருந்தாலுமே
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்கனாமிக்ஸ் மேஜர் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க தெரியலன்னு கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.